பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்துல தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன வந்துச்சுன்னா, ஏசாயா 61:7. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை இந்த மாதம் வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நம்மளுடைய வெட்கத்துக்கு பதிலாக நம்ம அநேக இடங்கள்ல வெட்கப்பட்டு போயிருப்போம். அநேக இடங்கள்ல நம்மளோட வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். நம்ம சொன்னா அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளை புறக்கணித்த ஒரு சூழ்நிலை, நம்மளை தலகுனிய வைக்கிறதான சூழ்நிலை. சில நேரங்கள்ல பணம் அதிகமா இருக்கிறனால இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம தாழ்மையா இருக்கிறத அவங்க தங்களுடைய காரியத்தை சுயநலத்துக்குன்னு பயன்படுத்தி இருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சில பயம். நம்ம மேல வந்துருவோம், நம்ம நல்ல தலைமைத்துவத்துக்கு போயிருவோம், நம்ம கைக்கு எல்லா காரியங்களும் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வேல்யூவா பார்க்க மாட்டோம் அப்படின்றனால நான் சில பேர் நம்மளை எடை போட்டே வச்சிருப்பாங்க. இவன் தகுதிக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது எல்லாவற்றையும் இந்த மாதத்துல கர்த்தர் உடைக்கிறார். இந்த மாதம் உடைத்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். எவ்வளவு அவமதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அதை விட 2 மடங்கு உங்களை தலையை உயர்த்துகிற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாசம் உங்க தலைகளை உயர்த்துகிற மாதம். எங்க அங்கீகரிக்கப்படாம இருந்தீங்களோ, நீங்க சொன்னாதான் எல்லாம் நடக்கிற மாதிரி அங்கீகாரத்தை கற்று தருவார். உங்க லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, லட்சிக்கு பதிலாக பாகத்துல சந்தோஷப்படுவாங்க. அநேகருக்கு கிடைச்சதுல திருப்தியே இருக்காது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் மாம்சத்துல பாக்குற அநேகர் என்ன உலக பிரகாரமா பாக்குற அநேகர் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு ஒரு வேலை வேண்டி ஜோம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்ம திறமைக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை ரிலேட்டடா ஒரு வேலை வந்துச்சுன்னா அந்த வேலை என்ன செய்வாங்கன்னா உதாசீனப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை முழு மனதோட ஏத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதோட பெஸ்டான காரியத்தை அந்த அற்பமான காரியத்துலதான் வச்சிருப்பாரு. அப்போ அந்த அற்பமான காரியத்தை நம்ம முழு மனசோட சந்தோஷமா அதை ஏத்துக்கும் போது அதன் நிமித்தம் அந்த தேசம் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையும். அதாவது நீங்க ஒரு லிமிட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, இது இருந்தா இந்த இதெல்லாம் தேவையெல்லாம் சந்திச்சிருவேன், இதெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. அந்த கணக்குக்கு மேல இரட்டத்தனையா கர்த்தர் உங்களுக்கு தருவார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு தலையின் மேல் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க, உங்களுடைய கடன் பாரத்துல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உங்களுடைய மலட்டு தன்மையில இருந்து கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஊழியத்துல ஒரு தடையா இருக்குதா, ஒரு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறீங்களா, நிச்சயமா கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். எல்லா தடைகளையும் மீறி போக கர்த்தர் கிருபை செய்வார். இதுல ஆண்டவர் அதிகமா சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அநேகருக்கு அந்த திருப்தியே இருக்காது. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சின்ன காரியமா இருந்தாலும் அதுல திருப்தியா இருந்து பழகுங்களேன். கர்த்தர் அடுத்தடுத்து உங்களோட நீங்க எதிர்பார்த்ததோட பெஸ்டான காரியங்களை கர்த்தர் உங்க தேசத்துல வைப்பார். நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனை, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல நீர் கொடுத்த வார்த்தைக்காண்டி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா, அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம்ப்பா. எத்தனையோ இடங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல வெட்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ இடங்கள்ல அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே எங்க மேல அன்பாய் இருந்ததுனால, தயவா இருந்ததுனால, உங்க பார்வை எங்க மேல பட்டதுனால, ஆண்டவரே எங்க பெருமூச்சின் சத்தத்தை நீங்க கேட்டதுனால, ஆண்டவரே இந்த மாசத்துல கர்த்தர் எங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்கறக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, லட்சிக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த மனுஷங்க என்னன்னாலும் சொல்லலாம் ஏசப்பா. ஆனா நீங்க எங்க வாழ்க்கையில செய்யற எல்லா அற்புதத்துக்காண்டி நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கொடுத்ததுல நாங்க சந்தோஷப்பட கர்த்தர் எங்களை பழக்கப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை திருப்தியாய் ஆண்டவரே அதை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, சுதந்திரத்தை நாங்க அடையத்தக்கதா எல்லா சிறையிருப்புல இருந்து, கடன் சிறையிருப்புல இருந்து வெளியே வர, மன பாரத்துல இருந்து வெளியே வர, ஆண்டவரே சிந்தையின் போராட்டத்திலிருந்து வெளியே வர, ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து வெளியே வர, மானசீக போராட்டத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் நீ இந்த மாசத்துல எங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாற்றுகிறதற்கான ஸ்தோத்திரம்
ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி எங்க தலைமையில் இருக்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் எங்க தலையின் மேல் வைக்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வழியா அந்த காரியங்கள் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தருக்கு என்று நேற்றைய நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எதெல்லாம் நாங்க தவறு விட்டுருக்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு உணர்த்தி மறுபடியும் அந்த தவறுகளை நாங்க செய்யாதபடிக்கு எங்களை உணர்த்தி நடத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யோசேப்பினோட வாழ்க்கையில நடந்தது போல ஆண்டவரே, அவனை நீங்க எங்கெல்லாம் அனுப்புனீங்களோ ஆண்டவரே, யாரோட கையில எல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ அவங்க அந்தந்த இடத்துல எல்லாம் அவன் தான் தேவன் கொடுத்தத முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதுல அவன் தலைமைத்துவத்துக்கு போற அளவுக்கு ஒரு அதிகாரியா நிக்கிற அளவுக்கு அவன் தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கின்றான். அது போல தேவன் கொடுத்தல திருப்தி ஆகிறதுனால கிடைக்கிற பலன் ஆண்டவரே, அவன் இந்த எகிப்து தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியில வைக்கப்பட்டான் ஏசப்பா. அது போல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே தேசத்துல தலை சிறந்து நிற்கத்தக்கதாய் தங்கள் குடியிருக்க பகுதியில தங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில, ஊழியக்காரங்க மத்தியில, சபை ஜனங்களுக்கு மத்தியில, குடும்பத்தாருங்க மத்தியில ஆண்டவரே தலை சிறந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதற்குண்டான மனப்பக்குவத்தையும் கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களை விட்டு விலகத்தக்கதாய், கர்த்தர் உணர்த்துற காரியங்களை தங்களுக்குள்ள கொண்டு வந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு பழக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு பிராக்டிக்கல் லைஃப் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படியாக நீ செய்ய போறதேலுக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.